வணக்கம் நண்பர்களே. நீங்கள் லோன் அப்ளை பண்ணிட்டு சிட்டான எக்ஸ்பென்ஸ் இருக்கா, அல்லது கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக பாருங்கள். இது எதனால் கிடைக்கல அப்படின்னா, உங்களோட சிவில் ஸ்கோர் தான் மெயின் ரீசனு. அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சிவில் ஸ்கோர்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சிவில் ஸ்கோர் வந்து ஒரு நம்பர் மாதிரி, அதாவது 300லேருந்து 900 வரும் எல்லாத்துக்கும் தருவாங்க. அதில் நீங்கள் 750க்கு மேலே இருந்தால் நல்ல ஸ்கோர்னு சொல்லுவாங்க. 600 கீழே இருந்துச்சுன்னா உங்கள் சிவில் ஸ்கோர் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேங்க்கில் லோனெல்லாம் தராங்க. உங்களோட லோன் கொடுக்கலாமா இல்லையானு இந்த ஸ்கோரை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த லோன் குறையிறனால அந்த சிவில் ஸ்கோர் குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு பேங்க்கில் லோன் தரது இது பண்ணுவாங்க, டிலே பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப கம்மியாக போச்சுன்னா சுத்தமாக லோன் கிடைக்காமையும் போகும். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லோன் அதுக்கு தகுந்த சிவில் ஸ்கோர் தகுந்த மாதிரி உங்களுக்கு லோனு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே சிவில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே தராங்க. இப்போ ஸ்கோர் குறைய காரணம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ நீங்கள் லேட்டாக கட்டியிருப்பீங்க. அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். இஎம்ஐ நீங்கள் லேட்டாக கட்டியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 மாதம் இஎம்ஐ போட்டிங்கன்னா அதில் ஒரு மாதம் ஏதோ ஒரு மாதம் லேட்டாக கட்டியிருப்பீங்க. அதனால் கூட உங்களுக்கு சிவில் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ரீசன் என்னென்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கிரெடிட் கார்டை ஃபுல்லாக யூட்டிலைசேஷன், அதாவது அதுலேருந்து ஃபுல் அமௌண்ட் எடுத்து யூசேஜ் பண்ணியிருப்பீங்க. பில் ஜென்ரேட் ஆகிறப்ப கிரெடிட் கார்டில் பணம் இல்லாமல் இருக்கும். அதுவும் ஒரு ரீசன். ஏன்னா பேங்க் நீங்கள் பணமே வச்சுருக்கலன்னு சொல்லி அது ஒரு ரீசனாக எடுத்துக்குவாங்க. தேர்ட் ரீசன் என்னென்னா, அதிகமாக லோன் அதாவது நீங்கள் நிறைய இடத்துல லோன் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. எனக்கு லோன் கிடச்சா போதும்னு சொல்லி அந்த கான்செப்டில் எமர்ஜென்சியாக இதை பேங்க் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு அமௌண்ட் எதுவும் தேவைப்பட மாட்டிருக்கு, அதில் நிறையா லோன் இது அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு ரீசனாக நினைப்பாங்க. ஃபோர்த் விஷயம் என்னென்னா, ஓல்டு டியூஸ், அதாவது நீங்கள் பழைய லோன் ஏதாவது வாங்கியிருப்பீங்க. அந்த லோனை நீங்கள் கட்டி முடிச்சிருப்பீங்க. பட் அதில் ஏதாவது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். சார்ஜஸ் ஏதாவது டெபிட் ஆகிருக்கும், 100, 200 இந்த மாதிரி. அந்த சார்ஜஸ் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் 100 200 அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமே இருப்பீங்க. அந்த ஒரு ரீசன்னாலே உங்களோட சிவில் ஸ்கோர் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால் பழைய லோன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி நீட்டாக இது பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம சிவில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இஎம்ஐ, அதாவது இஎம்ஐ நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா இஎம்ஐ டைமுக்கு ஒரு டியூ கூட மிஸ் பண்ணாமல் டைமுக்கு கட்டிக்கிட்டு வாங்க. அப்படி நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு லோன் ஆட்டோமேட்டிக்காக சிவில் ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அப்புறம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அமௌண்ட்டு பில் ஜென்ரேட் ஆகிற டைமில் ஒரு 100% ஒரு 10,000 கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குதுன்னா எக்ஸாம்பிளுக்கு, அதில் ஒரு 3,000 இல்லை ஒரு 4,000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4,000 5,000 அதாவது 50% பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலியமாகவும் சிவில் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா ஏறும். அடுத்து ஓல்டு அக்கௌண்ட், அதாவது நீங்கள் பழைய அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருப்பீங்க ரொம்ப நாளாக, அந்த அக்கௌண்ட்டெலாம் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா அது உங்களோட கிரெடிட் லைன், அதாவது நீங்கள் எத்தனை வருஷமாக அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பேர் கிரியேட் ஆகும். அதுக்காக அதையும் க்ளோஸ் பண்ணாதீங்க. ரெகுலராக நீங்கள் சிவில் ஸ்கோர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதனால் எப்படி சிவில் ஸ்கோர் குறையுது, என்ன ரீசன் சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம் ஈஸியாக. அப்புறம் சின்ன லோன் எடுத்து நீங்கள் நீட்டாக கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் ரொம்ப மெதுவாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, உங்கள் சிவில் ஸ்கோர் எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலான்னு சொல்லியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரீயாகவே. ஒன் ஸ்கோர் ஆப்பு, பேடிஎம்மு, அப்புறம் ஃபோன்பே, ஜிபே, இது எல்லாத்துலேயுமே நம்ம சிவில் ஸ்கோரு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறீங்களா, அது கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.